தனுசு. திருச்செந்தூர் செல்வது, மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை மகான்கள் தரிசனம் செய்வது, குங்குமம் போட்ட தண்ணியை கொதிக்க வச்சு தினமும் பருக 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 குரு அருளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம். சும்மா சர்க்கரையை போட்டு தின்றது, ஸ்வீட்டை போட்டு தின்றது, சர்க்கரையை முழுங்கிறது, இட்லிக்கு தொட்டுக்கிறது, சாம்பாரில் போட்டுக்கிறது, இதெல்லாம் கூடாது. கண்டிப்பாக சர்க்கரை இல்லாத உணவுக்கு மாறுங்கள், நேச்சுரலாக மாறுங்கள். சர்க்கரையை அறவே தள்ளி வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யணும். 3லிருந்து 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி. அதனால் சனி 4ஆம் இடத்தில் வருகிறான்றல அஷ்டமத்தில் பாதி கொடுப்பார் பிரச்சனைகள் என்பதுக்கு அர்த்தம். உடற்பயிற்சி செய்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் வேலைக்காரர்களோ குடும்பத்திலோ துணையோ உறவுகளிலோ தகராறு வேண்டாம். மனதுக்கு பிடித்த இடத்திற்கெல்லாம் துணை அல்லது துணைவியாருடன் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இரத்த பந்த உறவுகளுடன் போயிட்டு வாங்க. ஜாலியாக இருக்க பாருங்கள். ரொம்ப வருத்தப்படாதீங்க. வாய் கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே சமயம் அபிர்தமான அனுகூலம், தனம், குடும்பம், பணவரவு, சுபவிரியம், செலவுகளுக்கு பஞ்சமில்லாமல், எடுத்த காரியத்தில் ஜெயம், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, தொழில் நிமித்தமாக உத்வேகம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், யோக பலத்தையும் யாக பலத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக மனதில் பொறுமையாக இருந்தால் அத்தனை விஷயங்களும் கிடைக்கும். ராகு டிசம்பர் வரை உங்களை இருந்து காப்பாற்றுவதும், முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர கோதுமை தவிடு வெல்லம், கோதுமை மாவு வெல்லம், கோதுமை சப்பாத்தி வெல்லம் கொடுக்க 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 தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகள் தவிடுபடியாக்கும். ஞான மார்க்கங்கள், தெய்வீக மார்க்கங்கள், குலதெய்வ கோயில்கள், கைங்கரியங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ராசியில் தனுசு வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உடற்பயிற்சி மட்டும் மறந்து விடாதீர்கள். அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடுமையான பயிற்சியெல்லாம் வேணாம். ஜாலியாக செய்யுங்க. ஸ்ட்ரெச்சிங் செய்யுங்க. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் காலை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செய்வது தனுசுக்கு ரொம்ப முக்கியம்.